வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு ஒரு மாடலோட பெர்ஃபார்மன்ஸை எப்படிலாம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் இருக்க கிளாசிஃபிகேஷன் மாடலுக்கு என்னென்ன மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அக்யூரசி. அக்யூரசின்றது டோட்டல் ப்ரெடிக்ஷனில் எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறது. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப சிம்பிள். பட் இம்பேலன்ஸ் டேட்டா இருந்துச்சுன்னா இது வந்து கொஞ்சம் மிஸ்லீடிங் ஆகும். ஓகேங்களா? ஜென்ரலாக அக்யூரஸியை மட்டும் வச்சு மாடலை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நிறைய மெட்ரிக்ஸை செக் பண்ணி தான் ஒரு மாடல் வந்து ப்ராப்பராக பர்ஃபார்மன்ஸ் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் மெட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷன். மாடல் எஸ்ன்னு சொன்ன ப்ரிடிக்ஷனில் எவ்வளோ கரெக்டுன்னு மெஷர் பண்ணும். ஓகேங்களா? ஃபால்ஸ் அலாரம்ஸ் அவாய்ட் பண்ண ப்ரிசிஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து ஸ்பாம் டிடெக்ஷனில் யூஸ் ஆகுது. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீகால். ஸோ ஆக்சுவல் பாசிட்டிவ்ஸில் மாடல் எவ்வளோ டிடெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்து மிஸ் பண்ணாமல் கண்டுபிடிக்கும். லைக் இது எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிசீஸ் டிடெக்ஷனில் யூஸ் ஆகுது. ஃபோர்த் ஒன் மெட்ரிக் பார்த்தீங்கன்னா F1 ஸ்கோர். அதாவது ப்ரிசிஷனையும் ரீகால்லையும் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுற வேல்யூ தான் வந்து F1 ஸ்கோர். ஓகேங்களா? ஸோ இம்பேலன்ஸ் டேட்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக F1 தான் அதுக்கு பெஸ்ட்டு. ஸோ ஃபிஃப்த் மெட்ரிக் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். டிபி, எஃப்பி, டிஎன், எஃப்என் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ பாசிட்டிவ், எஃப்பினா ஃபால்ஸ் பாசிட்டிவ், அது மாதிரி டிஎன்ன்றது ட்ரூ நெகட்டிவ், எஃப்என்ன்றது ஃபால்ஸ் நெகட்டிவ். ஸோ எல்லாமே வந்து கிளியராக டேபிளில் வந்து ஷோ பண்ணும். ஸோ மாடல் எங்கே மிஸ்டேக் பண்ணுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சிக்ஸ்த் மெட்ரிக் பார்த்தீங்கன்னா ஆர்ஓசி ஏயுசி ஸ்கோர்னு சொல்கிறோம். ஆர்ஓசினா ரிசீவர் ஆப்ரேட்டிங் கேரக்டரிஸ்டிக், ஏஓசினா ஏரியா அண்டர் த கர்வ். ஸோ டிஃப்ரெண்ட் த்ரெஷ்ஹோல்ட்ஸில் மாடல் எவ்வளோ செப்பரேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த கான்செப்ட். ஹையர் ஏயூசியாக இருந்துச்சுன்னா மாடல் வந்து ஸ்ட்ராங்காக கிளாஸிஃபை பண்ணுதுன்னு மீனிங். செவன்த் மெட்ரிக் பார்த்தீங்கன்னா லாஸ். ஸோ இது ப்ராபபிலிட்டி பேஸ்டு லாஸ். ஓகேங்களா? ஸோ வந்து லாஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா மாடல் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு மீனிங். மாடல் கான்ஃபிடென்ட்டாக ராங் ஆன்சர் சொன்னால் பனிஷ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அக்யூரஸின்றது ஓவரால் குவாலிட்டி சொல்லும். ப்ரிசிஷன்ன்றது ஃபால்ஸ் அலாரம் அவாய்ட் பண்ணும். ரீகால் வந்து மிஸ் பண்ணுற பாசிட்டிவ்ஸை அவாய்ட் பண்ணும். F1 வந்து பேலன்ஸை சொல்லும். கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் வந்து மிஸ்டேக்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணும். ஆர்ஓசி ஏயுசி வந்து டிஸ்கிரிமினேஷன் ஸ்ட்ரென்த்து சொல்லும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கிளாஸிஃபிகேஷன் மாடல் பர்ஃபார்மன்ஸ்க்கு செக் பண்ணுற கீ மெட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் சில அடிஷ்னல் மெட்ரிக்ஸ் வந்து நம்ம குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இது வந்து போத் கிளாஸிஃபிகேஷன் மாடல் அண்ட் ரிக்ரெஷன் மாடல் ரெண்டுத்துலையுமே யூஸ் பண்ணுவோம். ட்ரைன் டெஸ்ட், ஸ்பிளிட் அக்யூரசி டிஃப்ரென்ஸ், கிராஸ் வேலிடேஷன், லேர்னிங் கர்வ்ஸ் அண்ட் ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங் பர்ஃபார்மன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னொரு சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.